எல்லார் கேங்லேயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க கைஸ். அவனுக்கு வந்து விளையாடவே தெரியாது, சுத்தமாக கிரிக்கெட் என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு சின்ன வயசில் வந்து யாரோ அவனை கூப்பிட்டு போயிருக்கான், கிரிக்கெட்டை பற்றி பேசியிருக்கான், கிரிக்கெட்டை பற்றி அவன் எல்லாத்தையும் கூட வந்து பார்த்துருக்கான். அவன் வந்து இப்போ வரைக்கும் அவன் மனசில் வந்து நல்லா ஆடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஆடுறவன்னா கிரவுண்டுக்கு போனால் பக்காவாக பேட்டிங் ஆடணும், போலிங் ஆடணும், ஃபீல்டிங் பண்ணணும். ஆனால் ஒருத்தர் இருப்பான், எல்லார் கேங்லேயுமே கண்டிப்பாக இருப்பான். கிரிக்கெட்டை தவிர எல்லாரையும் கூப்பிட்டு போவான். கரெக்டாக 6 மணிக்கு ஏஞ்சி பேட்டு வாங்கி கொடுப்பான், பால் வாங்கி கொடுப்பான், போகும்போது டீ வாங்கி கொடுப்பான், வரும்போது டீ வாங்கி கொடுப்பான், எல்லாருக்கும் டிஃபன் வாங்கி கொடுப்பான், தண்ணி கொண்டு எல்லாரையும் வாங்கி கொடுத்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போவான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் எல்லாருக்கும் எங்கேயுமே. ஆனால் அவனுக்கு சுத்தமாக ஆடவே தெரியாது. ஆனால் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், அவன் ஆள் மனசில் யாரோ போய் அழுத்தி சொல்லியிருக்காங்க நீ சரியான பிளேயருன்னு சொல்லிட்டு. அது அவனுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ வரைக்கும் நான் ஒரு பிளேயருன்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட்டு ஆனால் போதும் அவருக்கு வந்து கிரிக்கெட் ஃபுல்லாக டோனி அவர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருப்பார். நீ ஒரு பிளேயரான்னு சொல்லிட்டு நைட்டே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவார். காலிலேருந்து அவர் தூக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார், பேட்டை சுற்றி நிற்பார். ஆனால் கிரவுண்டில் போய் பார்த்தா தான் தெரியும், அவர் இறக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அவருக்கு ஆட தெரியாது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் தான் அந்த டீமையே கூட்டின்னு போய் ஆட வைப்பார். அதனால் எல்லா டீம்லையும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு மறக்காமல் இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அவன் சத்தியமாக உனக்கு ஆட தெரியாதா, தைரியமாக சத்தியமாக உனக்கு ஆட தெரியாது, அது நீயே தெரிஞ்சுக்கோ.